ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க. நான் பார்த்தேன், எங்கள் தெருவில் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையனை அவங்க அப்பா போட்டு அடி வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்தார். நமக்கு அவர்கிட்ட நேரடியாக பழக்கம் இல்லையே, எப்படி போய் கேட்குறது, இப்படி வளர்ந்த பையனை போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கும் போதே இன்னொரு பக்கத்து வீட்டு பெண்மணி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல், அவங்க உடனே ஏங்க போட்டு வளர்ந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னாருன்னா, இங்கே இப்படி 40 பேர் செத்துட்டாங்கன்றதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், நானும் என் ஒய்ஃபும். இந்த தருதலை நாய் குறுக்க வந்து விஜய்னா உன் பிள்ளையா, அவன் இவன் பேசிகிட்டு இருக்கிற, ஒரு தலைவருக்கு மரியாதை இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்குது, அதனால தாங்க போட்டு சாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, எனக்கும் அந்த பையனை பார்த்தா பாவமாக இருந்தது, அதனால தான் கூட 2 சாத்துங்கன்னு சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிதானே? அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மக்களின் உயிரின் மீது எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உதவி செய்ய வந்த அரசாங்கத்தை தான் சதி பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு கதையை ஓட்டிக்கிட்டு, ஏன்னா உன்னோட ஒரிஜினல் அஜெண்டா அதுதான். அது ஒரு 100 பேருக்கு மேலே சாவாங்க, செத்தாங்கன்னா அந்த பாரு இந்த அரசாங்கம் தான் இதெல்லாம் பண்ணிச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா கலவரம் பண்ணணும்னு தான் நீ பிளான் வச்சுருந்த.